கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வரும் பொழுது ஆண்டவர் ஓமைகளாக அநேக காரியங்களை சொல்லுகிறார். சீசர்கள் கேட்கிறார்கள், ஏன் எங்களோடு ஓமைகளாக பேசுகிறேன் என்று சொல்லி. அப்படி ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் காண்கிறீர்கள், அவர்கள் கண்டும் காணாதிருக்கும்படி கேட்டு உணராதபடி ஓமைகளாய் சொல்லப்படுகிறது என்று சொல்லுகிறார். ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் ஓமைகளின் விளக்கத்தை அவர் போதிக்கிறதை விளக்கி கொள்வதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி அநேக காரியங்களை ஓமைகளாய் சொல்லிக் கொண்டு வரும் பொழுதுதான் 24ஆம் வசனம் வரும் பொழுது நல்ல விதை களை என்ற ஓமைகளை சொல்லுகிறார். அந்த காரியங்களை சொல்லிக்கொண்டே வருகிற பொழுது சீசர்கள் ஒருமுறை அவரோடு தனித்திருக்கும் பொழுது அந்த கலையை பற்றிய ஓமைகளை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி சீசர்கள் அவரிடத்தில் கேட்கிறார்கள். 37ஆம் வசனத்திலே இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நல்ல விதை. அப்படி என்றால் மனிதன் எப்படி இந்த பூமியிலே வாழ்வான், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவன் சந்ததி, அவனுடைய தலைமுறைகள், அவனுடைய தொழில், அவன் எப்படிப்பட்ட நல்ல ஆரோக்கியமான மகிமையான வாழ்வு அவனுக்கு வைத்திருக்கு என்பதை தான் ஆண்டவர் நல்ல விதையாக அநேக வாக்கு தத்தங்களை நமக்கு அருள் இருக்கிறார். இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுகள் ஆமென்றே இருக்கிறது. ஆகவே ராஜ்யத்தின் புத்திரர்களாகிய அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாயிலை ஒரு நாளும் நம்மளை மோசம் போக்கக்கூடிய கலைகளாகிய இந்த உலக மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகளை நாம் பேசாமல் நாம் ராஜ்யத்தின் புத்திரர்களாய் நல்ல விதையாகிய இந்த வேத வசனத்தை பேசுகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர்கள். அப்படி என்றால் அவர் விதைத்த இந்த விதையாகிய வசனத்தை நீங்கள் பேச வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ராஜ்யத்தின் புத்திரர்கள் நல்ல விதை விதைக்கிறார். அப்படி என்றால் நாம் தேவனுடைய வார்த்தையை பேசுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நாம் பார்க்க முடியும். நல்ல கோதுமை மணிகளாக, நல்ல கனிதரக்கூடிய மரங்களாக நம்முடைய வாழ்க்கை மாறும். நாம் கடவுளுடைய வார்த்தையை பேசுகிற பழக்கம் இல்லை என்றால் நான் சொல்லுகிறேன், நிச்சயமாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, தெய்வீக சுகத்தை, தெய்வீக பாதுகாப்பை நாம் ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே கடவுள் நம்மை குறித்து பேசின நல்ல விதையாகிய வேதவசனத்தை நாம் ராஜ்யத்திற்காக நாம் பேச வேண்டும். அப்படி பேசுகிற பொழுது அந்த விதை நம்முடைய வாழ்க்கையில விதைக்கப்பட்டு நம்முடைய இருதயமாய் நிலத்தில் விளைவித்து நம்முடைய வாழ்வு அற்புதமான வாழ்வாய், அழகான வாழ்வாய் மாறும். ஆமே, அதை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பார்ப்பீர்கள். சங்கீதம் 1 அதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. ஆகவே அவை நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், வாழ்க்கையில பெரிய வெற்றியை காண்பீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, எங்களுக்கு வைத்திருக்க நல்ல மேன்மையான வாழ்வுக்காக நன்றி. இந்த வாழ்வு ஒவ்வொருவரும் பெற்று ஆமேன் மகிமையான வாழ்க்கை வாழ என் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.